இன்றைக்கு நம்ம நினைக்கலாம் நம்மள சுத்தி இருக்கிறவர்கள் ரொம்ப அறிவாளியா இருக்கிறாங்க. ரொம்ப 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 நாலேட்ஜபிளா இருக்கிறாங்க. இன்டலெக்சுவல் பீப்பிள்ஸா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த மாரி எதுவுமே இல்லையே அப்படிங்க நினைக்கும்போது இந்த வசனத்த வாசிச்சு பாருங்களேன். உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால், அதாவது தேவனுடைய சாட்சிகள், அவருடைய வார்த்தைகள் வந்து அந்த சங்கீதக்காரனுக்கு தியானமா இருக்கும். அதாவது அவர் அதுல எப்படி ஊறி இருக்காரு. அவரோட தேவனோட ஒரு ஒரு வார்த்தையும் அவரோட வாழ்க்கையில, அவரோட இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு. தியானமா இருக்கு. மெடிடேட் பண்றாரு அப்படின்னா அந்த வார்த்தைகள் எதுவுமே அவரை விட்டு விலகவே இல்லை. அப்போ எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். தேவனோட வார்த்தைகளே அவருடைய தியானமா இருக்கிறதுனால அவர் வந்து அவருக்கு போதிக்கிறவர்களை பார்க்கிலும் அவர் அறிவுள்ளவனா இருக்கிறார்களா. ஸோ இன்றைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு அறிவாளிகளா வேணா இருக்கலாங்க. ஆனா நம்மளுக்கு தேவ வசனம் என்ற ஒரு மகத்துவமான ஒரு புத்தகம் நம்ம கிட்ட இருக்கு. தேவ வார்த்தை எனும் வல்லமையுள்ள என்ன சொல்றது ஒரு காரியம் நம்மளோட இருக்கும்போது ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியல. அவர் தான் ஞானம். அவர் ஞானத்தின் தேவனா இருக்கிறாரு. அவர் தான் இஸ் த பிகினிங் அண்ட் தி எண்ட். அவர் தான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கும்போது அவரோட வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் நம்ம அறிவுள்ளவர்களா இருப்போமா. இதை நம்ம ஏதோ பெருமைப்பட்டு நம்மளுக்கு திமிர வர்றதுக்காக இல்லை. அந்த இடத்துல நம்ம தாழ்மை அடையணும். ஆமா ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான், ஆனா உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு இவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுக்குதே அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கு நீங்க துவண்டே போகாதீங்க. தேவனுடைய வார்த்தை எங்களோடு இருந்ததுன்னா, தேவனோட வார்த்தையில நீங்க தியானமா இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு மற்ற எல்லார்களை பார்க்கலும் நீங்க அறிவுள்ளவர்களா இருக்கும்படிக்கு. ஆமென்.